அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருள் ஜோதியானோம் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றோம் என்று அரையப்பா முரசு மறுசார்பு தீர்த்தோம் என்று அரையப்பா முரசு மறுசார்பு தீர்த்தோம் என்று அரையப்பா முரசு மரணந்தா விர்த்தோம் என்று அரையப்பா முரசு மரணந்தா விர்த்தோம் என்று அரையப்பா முரசு. இப்படி வள்ளல் பெருமான் நாமல் அருஜோதி ஆகிவிட்டோம் என்று முரசு அடிங்க அப்படின்றாரு. முரசு அரைன்னா அடின்னு அர்த்தம். அப்போ பறை அறைன்னு சொல்லுவாங்க. பறைன்னா மேளம், அந்த மேளத்தை அரையிறது தான் பறை அறை. பறையாக அறையக்கூடியது. அதான் அருள் ஜோதி ஆனோம் என்று அரையப்பா முரசு அப்படின்றார். அருளாட்சி பெற்றோம் என்று அரையப்பா முரசு அப்படின்றார். மறுசார்பு தீர்த்துவோம் என்று அரையப்பா முரசு அப்படின்றார். மரணம் தவிர்த்தோம் என்று அரையப்பா முரசு அப்படின்றார். மரணம் உடம்புக்கும் வராது, இந்த உயிருக்கு மரணமே கிடையாது. உடம்பு சமாதி நிலைக்கு போச்சுன்னா அப்படியே இருக்கும், அது மரணமே கிடையாது. அதுதான் மரணம் தவிர்த்தோம் என்று அரையப்பா முரசு அப்படின்றார். வள்ளல் பெருமான் கட்டிய ஞானசபை பிரமிடு வடிவத்தில் தான் கட்டியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், இப்போ போனீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பிரமிடு வடிவம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த சாஸ்திரங்கள் பூராவே அவருக்கு தானாகவே அவராகவே உணர்ந்துருக்கிறார். யாரும் அவருக்கு சொல்லி தரல. கரெக்டாக அக்னி மூலையில் தான் தர்மசாலை இருக்குது, பிள்ளார் மூலை பக்கம் ஞானசபை இருக்குது. அப்படி இந்த இடத்த கணக்கு பண்ணி தான் அவர் கட்டிருக்கார். அதுதான் வற்றாத இருக்குது. அங்கே வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் அந்த வடிவம் தான், இந்த உடம்புடைய வடிவம் தான். இந்த உள்ளே இருக்கிற நம்ம சிரசுகளே என்னென்ன இருக்குது, எத்தனை மாடம் இருக்குது, எத்தனை கூடம் இருக்குது, என்னென்ன வடிவம் இருக்குதுன்றது தான் அங்கே அமைச்சிருக்கிறார். உள்ளே 12 கால் மண்டபம், 4 கால் மண்டபம், 1008 இதழ் மேடை, அதுக்கு மேல் கண்ணாடி, அந்த கண்ணாடியும் 9 அடி 4 அடின்னு கரெக்டாக 4 சாஸ்திரம் 9 கிரகம்னு வச்சு இப்படி எல்லாமே 12 ராசி எல்லாம் கணக்கு பண்ணி தான் கட்டிருக்காரு. ஏன்னா 4 கோளும் சொல்லுவாங்க. கோளினுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தால் அந்த இடம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா செவ்வாவுடைய ஆற்றல் அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே வரவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை தீர்வு நிறைய மக்கள் போயிட்டு வராங்க. ஏன்னுட்டா நேரடியாக செவ்வாவுடைய தாக்கம் அங்கே இருக்குது, நேரடி கனெக்ஷன் இருக்குது. அப்படியே சனியினுடைய ஆற்றல் திருநள்ளாறில் இருக்குது. திருநள்ளாறு அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு நேராக எந்த பிளேன் போனாலும் 1 நிமிஷம் தொடர்பு கட்டாகும். அதில் பழனி முருகன் கோயில் மேலே ஒரு பிளேன் போனாலும் கட்டாகும். அதுபோல் வடலூர் ஞானசபைக்கு நேராக போனாலும் 1 செகண்ட் கட்டாயிடும்ன்றாங்க. அப்போ ஒரு கணக்கு பண்ணி அந்த கோளினுடைய கணக்கு பண்ணி தான் அவங்க கட்டியிருக்காங்க. நாணம் பெறுவதற்காக கட்டியது தான் ஞானசபை. பஞ்சபூதங்களுடைய குறைபாடு இருந்தால் கூட இந்த பிரமிடு வடிவம் அதை சரி செய்யும். இப்போ குளம் கட்டுறாங்க. இப்போ வடலூரில் கூட ஏற்கனவே கட்டலை, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே கட்டினாங்க. அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா பிரமிடு வடிவமாக இருக்கும். அந்த குளம் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கோயிலில் இருக்கிற குளமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிடு வடிவில் தான் இருக்கும். இங்கேருந்து 4 பக்கமும் அப்படியே படி சறுக்கமாக போயிட்டு அங்கே போய் சேரும். 4 பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரமிடு உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் கெடாது, அது ஆற்றல் உள்ளது. கிருமி இருந்தால் கூட அந்த கிருமி அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அந்த நீருக்கு சக்தி ஊட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் குளத்தில் குளிக்கிறது. இப்போ படி இல்லாத குளம்ன்றது அது வேறு, ஊற்று குளம் வேறு. ஊற்று ஓடிக்கிட்டே இருந்தால் அதில் கிருமி வராது. ஊற்று இல்லாத நிற்கிற குளங்கள் வேறு. ஆனால் கோவிலில் இருக்கிற குளம் படியோடு, அதுவும் கருங்கல் படியோடு இருந்ததுன்னு சொன்னால்
ஆற்றல் அதிகமாக இருக்கும். இப்போ வீட்டிலே இந்த கழிவு தண்ணி போய் நிற்கிற இடத்துல பிரமிட் வடிவத்தில் ஒரு தொட்டி கட்டி நீங்கள் அந்த தண்ணியை அப்புறமா அப்புறப்படுத்துங்க, அங்கே வாடை குறையும், வாடையே இருக்காது. ஏன்னா அதை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை ஆற்றலை அது கொடுக்கும். இப்போ 6க்கு 4 6க்கு 6 ஒரே கட்டத்தில் அழகாக அது பிரமிட் வடிவத்திலே கட்டணும், குளம் கட்டுற மாதிரி கட்டணும். ஏன்னா அது எப்படி கட்டணும்னு சொல்லி அதே போல் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. கேரளா பூரா பார்த்தா அப்படி தான் நிறையா இருக்கும். தமிழ்நாடுடைய சட்டசபை பார்த்தா கூட மேலே பார்த்தா அந்த பிரமிட் வடிவம் தான் தெரியுது. முகனில் சார்ஜ் சென்ஸ் கோட்டைன்னு அந்த கோட்டை கூட வந்து இன்றைக்கி 300 ஆண்டு காலமாக இருக்குது. இன்றும் சிறப்பாக அங்கே விழா ஒரு சட்டசபை நடந்துன்னு இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே பிரமிட் வடிவத்தில் இருந்தால்தான் ஆற்றல் அதிகமாக அழிக்குது. நாட்டுக்கே தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கே அது வந்து தலைநகரம், தலை தான் அது, ஹெட் ஆஃபீஸ். சார்ஜ் சென்ஸ் கோட்டை அப்படி முறையாக கட்டியிருக்காங்க. அதில் சுண்ணாம்பால் கட்டப்பட்டதுனால ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதே போல் கோவிலில் வந்து பஞ்சபூதங்கள் ஏதாவது தவறாக இருந்தாலும், குளம் அமைய வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு பாருங்கள், அங்கே வந்து கரெக்டாக ஈசானி மூலையில் குளம். இந்த திருப்பதி வாசப்படியில் நின்று பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் குளம். திருப்பதி வாசப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈசானி மூலை பக்கமாக தண்ணி ஓடிட்டே இருக்கும். எல்லோரும் இந்த காலை அலம்பிட்டு தான் உள்ளே போவாங்க. தண்ணி சலன்னு ஓடிட்டு இருக்கும். ஏன் அங்கே இந்த நேரம் தண்ணி விட்றாங்க? யாராவது போகிறவங்க நம்ம யோசனை பண்ணி பார்க்குறோமா? பார்க்கறதில்ல. ஏன்னு கேட்டால் அந்த தண்ணி ஓடுறதுனால தான் இங்கே வற்றாத கூட்டம் 18 மணி நேரம் 40 மணி நேரம் கூட நின்று பார்த்துட்டு வராங்க சாமி. சாமி எங்கே பார்க்குறதுன்னு தெரியல. 40 மணி நேரம் நின்று பார்த்தோன்னே என்கிட்ட சொல்லுவாங்க, 30 மணி நேரம் நின்று பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். தெரியாத காலத்தில் பார்த்தோம், அது ரைட்டு. தெரிஞ்ச பிறகு சாமி எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அங்கே சித்தர்கள் இருக்கிறாங்க, போகிறதுனால தப்பு கிடையாது. கொங்கணவர் சமாதி இருக்குது, அவருடைய ஆட்சி தான் நடக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, 5 பொருளும் அடுக்காக இருந்தால் அறியாத பெண்ணு சமையல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சமையல் வேலை தெரியாதவங்க கூட பொருள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே பஞ்சபூதங்களும் சரியாக அமைக்கப்பட்டிருக்குது திருப்பதி. நம்ம ஆசியாவிலே முதல் கோபுரம், உயரமான கோபுரம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே பிரமிட் வடிவம் தான் கோபுரம். இந்த கோபுரத்தை போய் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா அடி வந்து பெருத்திருக்கும், போக நுனி வந்து செத்துக்கிட்டே போகும். இப்போ அடியில் 100 அடி இருக்குதுன்னா நுனியில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து 25 அடி தான் இருக்கும் கோபுரம் முடிவில் உயரத்தில். அப்போ இது என்னாச்சு, கீழே இருந்தால் பிரமிட் வடிவத்தில் போகுது. அதுதான் அது எக்காலமும் கூட்டம் குறையாமல் இருக்கிறது. அங்கே வரவங்களுக்கு பிரச்சனை இது சரியாக வருது. தமிழ்நாட்டிலே தேங்காய் உடைக்காத கோயில் எதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்தில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன் உடைக்க மாட்டாங்கன்னா அவர் சயன கோலத்தில் இருக்கார். சயனம்னா தவத்தில் இருக்கிறார். தவத்தில் இருக்கிறதுனால அங்கே தேங்காய் உடைக்க மாட்டாங்க. தேங்காயை வீட்டிலே உடைச்சி அது துருவி வெல்லம் போட்டு எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. தேங்காய் உடைக்காத கோயில், ஏன்னா தவம் கலைஞ்சிடும் அப்படின்னு. அப்படி பெருமாளே தவத்தில் இருக்கும்போது நாம் ஏன் தவத்தில் இருக்கக்கூடாது? நம்ம சதா நேரமும் தவத்தில் இருக்க தேவையில்லை. காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சி. ஏன்னா நீங்கள் எல்லாம் வேலையில் இருக்கிறீங்க, வேலையை விட்டுட்டு இருக்க தேவையில்லை. சும்மா இருக்கும்போது அப்படி நினச்சா போதும். சும்மா இருக்கும்போது சூரியகலை சந்திரகலை ஒன்றா சேர்த்து உள்நாக்கு மேலே ஏறுற மாதிரி நான் சொன்ன மாதிரி பாவனை பண்ணணும். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது போல் நீங்கள் பாவனை பண்ணணும். ஏன்னா அதே சொல்ல சலிச்சிடும். அதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்து. அதே போல் சும்மா இருக்கிற நேரம், இப்போ நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா ஒரு ஓரமாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டு நான் மாட்டோம் அந்த சிந்தனையே போயிட்டே இருப்பேன். ஒரு 3/4 மணி நேரம் கணக்கு வச்சுன்னா கரெக்டாக 3/4 மணி நேரம் கழிச்சு அது கலைஞ்சிடும். அது பிறகு பார்த்தா அந்த நம்ம போக வேண்டிய ஊர் போயிடும், போய் இறங்கிக்கலாம். இல்லைன்னா கண்ட்ராக்டுக்கு தொல்லை கொடுக்க வேண்டியதாக போயிடும். அதனால் முன்கூட்டியே நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு டைம் வச்சோம்னா அந்த டைம் எழுப்பி விட்ருவோம். அதுபோல் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிறார், தவம் பண்ணுறார். வள்ளல் பெருமான் என் தவ பயனே, என் தவ பலனே அப்படின்றார்.
என் தவத்தால் தான் இந்த பலன் அடைந்தேன், என் தவத்தால் தான் இந்த பயன் கிடைச்சிது, என் தவத்தால் தான் 84 ஏக்கர் இனாமாக கிடைச்சிது. புண்ணியவான்கள் இலவசமாக 38 புண்ணியவான்கள் இலவசமாக எழுதி வைத்தார்கள். அவர்களெல்லாம் இறைவனுக்கும் மேலானவர்கள். அந்த காலத்தில் கஷ்டமான காலத்திலே சாப்பாட்டுக்கு கஷ்டம், காசு பணத்துக்கு கஷ்டம், அந்த காலத்திலே 38 புண்ணியவான்கள் இலவசமாக எழுதி வைத்தது தான் வடலூர் பெருவெளி. அதை வள்ளல்வர் என்ன சொல்கிறேன், என் தவ பயணி, என் தவ பழனியா, அவர்களே இனாமாக எழுதி வைத்தார்கள். முதல்ல 9 ஏக்கரு தர்மசாலை கட்டுறதுக்கு இனாமாக தான் எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் தவத்தை இடைவிடாமல் நடத்துங்க, இப்பிறவிலே பிறவியினுடைய பயனை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், ஊழ்வனை அறுக்க வேண்டும், ஊழ்வனை அறுக்கக்கூடியது தான் இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறார். அதான் இவ்வளோ நமக்கு எத்தனையோ கோணத்தில் சொல்கிறார். நாம் தான் அதை எடுத்துக்கணும் கரெக்டாக. வள்ளல் பெருமா மாணிக்கவாசரை அதிகமாக திருவாசத்தை படித்து அவரை குருவாக ஏற்றுக்கிறார். அவர் சொல்கிறார், வல்லான் உன்னை பாட பாட வாய்மான கூதே, வல்லான் உன்னை பாட பாட வாய்மான கூதே அப்படின்றார். வல்லவனான இறைவன், இறைவன் தான் வல்லவன், நாமெல்லாம் வல்லவன் இல்லை. ஏன்னா எல்லா உலகத்தையும் படைச்சவன் இறைவன் தான். அந்த இறைவனுக்கு பூமி ஒரு சின்ன கூரம், அந்த பூமியில் நாம் ஒரு சின்ன கூறு. அண்டத்துக்கும் பூமிக்கும் பார்த்தா சின்ன கூரம் பூமி. இவ்வளோ நமக்கு கண்ணுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. இங்கேருந்து நாம் ஒரு மாநிலத்துக்கு போய் வந்தாலும் இவ்வளோ தூரம் போகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட பூமி ஒரு சின்ன கூரம் அதுக்கு ஆகாயத்துக்கு. அங்கிருந்து தான் சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் பூமிக்கு வேலை இல்லை. இரவரசன் சந்திரன், இரவரசன் சந்திரன், பகலரசன் சூரியன். அதுதான் சூரியகலையாகவும் சந்திரகலையாகவும் ஒன்று சேர்ந்தால் நெருப்பாக மாறுகிறது. அப்படி நீ வல்லன்பா, உன்னை பாட பாட என் வாய் மணக்குதுப்பா அப்படின்ற. பாடனாலே வாய் மணிக்குமா? அது சொல்றாரு, ஆணி பொன்னம்பள்ளத்து கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி அப்படின்றார். ஆணி பொன் அம்பலம்னா இதுதான் ஆணி பொன் அம்பலம். இந்த அம்பலத்தில் கண்ட காட்சி அற்புத காட்சி, அது எதுவும் சொல்கிறதுக்கே வழி இல்லை, வாயால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆணி பொன்னம்பலத்தில் கண்ட காட்சி அப்பேற்பட்ட காட்சி, இதை நீங்களும் காணலாம் அப்படின்னு சொல்கிறார். சோதி மலை ஒன்று தோன்றியது, அங்கே சோதி மலை ஒன்று தோன்றியது தான். சோதி மலை ஒன்று தோன்றியது, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுதடி, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுதடி அப்படின்ற. அந்த ஜோதி மலை ஒன்று தெரிஞ்சுது ஆணி பொன்னம்பலத்தில். அந்த ஆணி பொன்னம்பலத்து மேலே நான் பார்க்கும்போது அங்கே ஒரு ஜோதி மலை தெரிஞ்சது. அந்த ஜோதி மலையில் ஒரு வீதி உண்டாச்சு. வீதினா இதுக்கு நேராக ஒரு வீதி இருக்குது. நம்ம புருவமத்திலேருந்து இப்படி பின்னாட முகிலம் வரைக்கும் ஒரு வீதி இருக்குது. மூளை பார்த்தீங்கன்னா பெருமூளை சிறுமூலாம் அப்படி அந்த இடத்துக்கு இடம் விட்டு தான் இருக்கும். நீங்கள் ஏதோ எக்ஸ்ரேவில் பார்த்தா தெரியும், இடம் விட்டு தான் இருக்கும். அதுதான் வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுடின்றார். அப்போ நாணத்தால் கண்டுபிடிச்சி இவ்வளோன்னு சொல்கிறார். அங்கே அப்பேற்பட்ட ஜோதி எரியுதான். அதான் நம்முடைய உயிர் ஒளியாக வந்தது. இது அங்கே ஒரு வீதியை கண்டேன் அப்படின்றார். அந்த வீதியில் சென்றேன்,
அந்த வீதியில் சென்றேன், அவ்வீதியில் நடுவே ஒரு மேடை இருந்துதடி அம்மா, மேடை இருந்துதடி அப்படின்றார். அந்த வீதியின் நடுவே சென்றேன், அந்த வீதியில் நான் பயணம் செய்யும்போது அங்கே ஒரு மேடை இருந்ததடி அம்மா, மேடை இருந்ததடின்றார். அதாவது அடி அடின்னு யார் சொல்கிறாருன்னா ஆண்களை தான் சொல்கிறார். இறைவன் வந்து ஆணாகவும் நாம் பெண்ணாகவும் பாவிக்கிறார் வள்ளல் பெருமான். ஏன்னா என் பதியே அப்படின்னு சொல்லுவார். என் பதினா என் வீட்டுக்காரன்னு அர்த்தம். என் பதி என்னோட இணங்குகின்ற நேரம், என் பதியை நான் ஒன்று சேரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த வீதியில் நான் செல்லும்போது அதுவே ஒரு மேடை கிடைச்சிது, மேடை இருந்தது அடி அம்மா அப்படின்னு சொல்கிறார். மேடமேல் ஏறினேன், மேடமேல் ஏறினேன், மேடமேல் அங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா, கூடம் இருந்ததடி. மேடமேல் ஏறினேன், அங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா, கூடம் இருந்ததடி. அப்போ என்ன சொல்கிறாரு, மேடை என்பது எங்க அந்த இதுதான், மூளை தான். அந்த உச்சியின் கீழே பார்த்தா அங்கே ஒரு மேடை இருக்குது. அந்த மேடை தான் ஞான சபையில் கட்டிருக்கார். உள்ள கண்ட அனுபவத்தை தான் சொல்கிறார். அதை தான் அங்கே சபையை கட்டினார். சபையென உளமன தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்தது ஒரு அற்பெருஞ்சோதி அப்படின்ற. அப்போ சபை என்ன அது உள்ள என்னென்ன இருக்குது, ஒரு ஜானில் என்ன இருக்குதுன்னு தான் இந்த சொல்கிறார். இந்த சிரசு மட்டும்தான் கட்டிருக்கிறது ஞான சபை. மேடை மேல் ஏறி பார்த்தேன், அங்கே ஒரு கூடம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த கூடத்தில் ஏறினேன், அந்த கூடத்தில் ஏறினேன், ஏழ்நிலை மாடம் தெரிந்ததடி அம்மா, ஏழ்நிலை மாடம் தெரிந்ததடி. அந்த கூடத்து மேலே ஏறினேன், அங்கே 7 நிலை மாடம் தெரிந்தது அப்படின்றார். 7 நிலை மாடம் இருக்குதான் அந்த கூடத்து மேலே ஏறி பார்த்தா. அந்த மாடம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாடம்னா நாங்கள் என்ன கருதுறோம்னு கேட்டால், மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடியது தான் அவருக்கு உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாடத்தை பற்றி அவர் இன்னும் அத்தனை விளக்கம் சொல்ல போகிறார். அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு. கூடத்தில் மேல் ஏறினேன், 7 நிலை மாடம் தெரிந்ததடி அம்மா, மாடம் தெரிந்தடின்னு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எங்கே சொல்கிறாரு, உள்ள அனுபவத்தை தான் சொல்கிறாரு. இது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் தவநிலைக்கு போனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 7 நிலைக்குள்ளும் இருந்ததோர் அதிசயம், 7 நிலைக்குள்ளே இருந்ததோர் அதிசயம், என்னவென்று சொல்வேனடி அம்மா, என்னவென்று சொல்வேனடி. 7 நிலைக்குள்ளே இருந்ததோர் அதிசயம், என்னவென்று சொல்வேனடி அம்மா, என்னவென்று சொல்வேனடி. அங்கே இருந்த அதிசயத்தை என்னால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அதிசயத்தை பார்த்தேன். அதை இன்னவனே என்னால் அளவிட்டு சொல்ல முடியாது. சொன்ன அன்றைக்கி 4 முறை சொல்லியிருக்கலாம், வருஷம் முறை சொல்லியிருக்கலாம். அப்பேற்பட்ட காட்சி அந்த ஆணிப்பொன் அம்பலத்தில் நான் கண்டேன் அப்படின்றார். 7 நிலை தண்ணிலேன் ஒளி தரும் முத்து வெண்மணி கண்டேனடி, 7 நிலை தண்ணிலேன் ஒளி தரும் முத்து வெண்மணி கண்டேனடி அம்மா, வெண்மணி கண்டேனடி. சீர்நிலம் ஆச்சுதடி, அது சீர்நிலம் ஆச்சுதடி அம்மா, சீர்நிலம் ஆச்சுதடி அப்படின்றது. அந்த 7 நிலை மேலே ஏறி அங்கே பார்த்தேன், ஒளி வீசிச்சு, பளிச்சுன்னு ஒளி வீசி, மின்னல் போல வீசிச்சு, மின்னல் போல என் கண்ணு பறிச்சும் போகிற மாதிரி வீசிச்சு. அந்த ஒளி தான் ஆன்மா, அந்த ஒளி தான் உயிர். அந்த உயிரை நான் பார்த்தேன், அந்த ஒளி வீசிச்சு. அது முத்து வெண்மணி போல தெரிஞ்சுது, முத்து வெண்மணி போல மாணிக்க ஒளி போல் வீசியது, பளிங்கமா மலை போல் இருந்தது, வச்சிர மலை போல் இருந்தது, மாணிக்க மலை போல் இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்புறம் பார்த்தாராம், அது சீர்நீளமாக ஆச்சுதடி, நீளமாக மாறுதான், உடனே நீளமாக மாறுதான். அதான் இந்த திரையை 7 திரை கட்டுறார். 7 வண்ணம், 7 கலர்னா
உள்ள இருக்கிற அனுபவத்தை தான் 7 திரைகளாக கட்டுறார். முதல் திரை பச்சை திரை, பச்சை திரையால் வரவழி அதனை அச்சுர மறைக்கும் அற்பெருஞ்சோதி அப்படின்னு. பச்சை திரையால் அச்சுர மறைக்கும் அற்பெருஞ்சோதி அப்படின்னு. அப்போ அப்புறம் என்ன சொல்றாரு, அங்கே ஒரு நீல கலர் கண்டேன் அப்படின்றாரு. பார்வோ நிலையில் கருநீளம் தெரிந்ததடி, பார்வோ நிலையில் கருநீளம் தெரிந்ததடி, அது பவளமாச்சுதடி அம்மா பவளமாச்சுதடி அப்படின்றாரு. அந்த பார்க்குற நிலையில பார்த்தேன் கருநீளமா தெரிஞ்சுது, அப்புறம் பார்க்குறேன் பவளமா தெரியுது அப்படின்றாரு. பவளமா தெரியுதான், பவளமா தெரியுதம்மா அப்படின்றாரு. அப்புறம் பார்வோ நிலையில் மரகதம் பச்சை, பார்வோ நிலையில் மரகத பச்சை, மாணிக்கம் மாச்சுதடி அம்மா மாணிக்கம் மாச்சுதடி அப்படின்றார். அதை பார்த்தேன், பார்க்குற நிலை மரகதமாக தெரிஞ்சுது, பச்சையாக தெரிஞ்சுது, செம்பொன்னா தெரிஞ்சுது, அப்புறம் பார்த்தா மாணிக்கமாக தெரியுது அப்படின்றார். அதான் ஒளி உள்ள 7 ஒளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ விளக்கு எரியுதுன்னா அது உள்ள 7 ஒளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நடுவில் இருக்கிற ஒளி சுடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சுடர்னுடைய உள்ளே இருக்கிற ஒளி வந்து சுடாது. அது பார்க்கும்போது மாணிக்கமாச்சு தான். மாணிக்கம்னா பாருங்க, இருட்டு எந்த நேரம் இருட்டில் வச்சிங்கன்னா எங்கே வேணாலும் வெளிச்சம் நல்லா வீசும் பளிச்சுன்னு. அந்த மாதிரி மாணிக்கமாச்சுதடி அம்மா அப்படின்றாரு. இது யார் சொல்கிறாருன்னா நமக்கு தான் சொல்கிறாரு. அவர் அடின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் நாம் வந்து நம்மளை தான் சொல்கிறார். ஆண்கள் பெண்கள் மாதிரியும் ஆண்டவன் தான் நமக்கு ஆண்களாகவும் சொல்கிறார். பொன்னான உடம்பு மண்ணாகலாமோ, இந்த பொன்னான உடம்பு மண்ணாகலாமோ, மண் தின்னலாமோ, மண் தின்னலாச்சுதடி அம்மா மண் தின்னலாச்சுதடி, பொன்னான உடம்பு மண்ணாகலாமோ, மண் தின்னலாச்சுதடி அம்மா மண் தின்னலாச்சுதடி அப்படின்றார். இந்த உடம்புல இவ்வளோ பெரிய பொருள்லாம் இருக்குது, விலை உயர்ந்த மாணிக்கம்லாம் இருக்குது. இந்த அதை நினைச்சோம்னா, அதன் வழி நடந்தோம்னா, நாங்கள் சொல்கிற பிரகாரம் நீங்கள் நடந்தால் இந்த உடம்பை மண்ணு தொடாது. இப்பேற்பட்ட பொன்னான உடம்பு மண்ணாகி போச்சு தடியம்மா அப்படின்றார். இப்படி இருக்கும்போது வள்ளல் பெருமானுடைய அணுக தொண்டர் அவர் அப்பெல்லாம் சைக்கிள்லேயே போயிட்டு வந்தோம். சைக்கிளில் போகிறோம், நடந்து போகிறோம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இன்னைக்கு பண்ருட்டிக்கும் அதுக்கும். பண்ருட்டியிலேருந்து ஒரு அணுகு தொண்டர் அடிக்கடி வாரம் ஒரு நாள் நடந்து போவோம். நடந்தே போய் வள்ளல் பெருமான் சத்து விசாரம் பண்ணும்போது கேட்குறது. நடந்து போய் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு பஸ்ஸில் போகிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்து போயிருக்கிறாரு ஒரு அணுகு தொண்டர். பண்ருட்டியில் அப்பால் பத்தர்னு பேர், அவர் பேர். இன்றைக்கி அவருடைய பேரே வந்து அந்த தெருவு வச்சுருக்கிறாங்க, அப்பால் பத்தர் தெருவு அப்படின்னு. ஏன்னா வள்ளலாருடைய அணுகு தொண்டர் என்பதனால அந்த தெருவுக்கு பேர் அப்பால் பத்தர் தெருவு. பண்ருட்டினா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்படின்னு கேட்டால் பண்ருட்டியே வந்து ஓரளவு தமிழ்நாடு போல தெரியும். ஏன்னு கேட்டால் பலா, பண்ருட்டி பலாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல் பண்ருட்டி பலாப்பழத்துக்கு சேலம் மாம்பழம், திண்டுக்கல் மலைப்பழம், இப்படி சில ஊர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. இப்படி பண்ருட்டி தெரியாத ஊரே இருக்காது தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த பலாப்பழம். அதுபோல் பண்ருட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பால் பத்தர் தினமும் வள்ளல் பெருமானுடைய சொற்பொழிப்பை கேட்பார், அவர் சொல்கிறபடியே நடப்பார். அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் தினமும் சொற்பொழிவு பண்ணுறாரு, இவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார். கேட்டு இருக்கும்போது இவர் என்ன நினைக்கிறார், அப்பால் பத்தர் வள்ளல் பெருமான் வந்து மறைந்து விட்டால் மறைஞ்சிருவேன்னு சொல்கிறாரு. திடீர்னு மறைஞ்சிட்டாருன்னா அவருடைய உருவத்தை நம்ம எப்படி பார்க்கறது? ஏற்கனவே சென்னையை சேர்ந்த மாசிலாமணி என்பவர் ஃபோட்டோகிராஃபரில் நல்ல அப்போதைக்கு ஃபேமஸானாலாம் வள்ளலார் காலத்துலேயே. மாசிலாமணி சென்னை, அவர் வந்து ஒரு நாள் சுற்றி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாராம். சென்னையில் இருக்கும்போது எடுத்தாராம், வடலூரில் வந்து எல்லாரையும் கும்பலாக வச்சு எடுத்தாராம். எடுத்து பார்த்தாக இவர் நிற்கிற இடம் வெறும் வெற்றி இடமா தெரியுதான். எல்லோரும் இருக்கிறாங்களாம், அணுகு தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்களாம், இவரை காணணும்.
ஏன்னா உடம்பு சூட்சம் உடம்பு எப்படி விடும்? தூள உடம்பா இருந்தால் தானே உருவம் விடும். சூட்சம் உடம்பு எப்படி விடும்? அது அப்பால் பத்திரிக்கு தெரியும். இவர் போட்டாலையும் விழமாட்டுறாரு. இவருடைய நினைவாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இவர் டெய்லி யோசனை பண்ணி நம்மளை நல்லா வாழ்த்துவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்து ஒரு மண்ணால் ஒரு பொம்மையை செஞ்சு அதை சுட்டு, ஏன்னா மண்ணால் செஞ்சால் சீக்கிரம் உடைஞ்சிடும், அதை சூளை வைப்பாங்க. சூளை வச்சு சுட்டு அதை சுத்தம் செய்து அதுக்கு வர்ணம் கொடுத்து அழகாக வள்ளல் பெருமா என்கிட்ட இருக்குது அந்த போட்டா. அதை நான் தேடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இருக்கிற போட்டாவையும் அந்த போட்டாவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவர் உடைச்ச பிறகு அவர் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து போட்டோ எடுத்தது. அதை அந்த பொம்மையை அதில் இந்த கழுத்தில் ஒரு குச்சி வச்சு அப்போ கட்டிருக்கிறாரு. ஏன்னா மண் சூழப்பட்ட பொம்மை இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் குச்சி வச்சு கட்டுறாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தத்துரூபம் பண்ருட்டில் ஏற்கனவே ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே வரைவார். அவர் பேர் ஹரின்ற ஓவியர் இருந்தார். அவர் இப்படி பார்த்தாருன்னா பார்த்தது அப்படியே வரைஞ்சிடுவார். அப்போ அதுக்குன்னே வரைகிறது தான் நிறையா. இந்த டிஜிட்டல்லாம் அப்போ கிடையாது, கையாலே அழகாக வரைஞ்சிடுவாங்க. கோவிலில் பார்த்தா சிற்பங்கள்லாம் அழகாக வரைஞ்சிருப்பாங்க. அதுபோல் பண்ருட்டியில் ஒரு சிறப்பானவங்க இருந்தாங்க. பொம்மை செய்யறதுலேயும் அப்பால் பத்திரா வள்ளலார தத்துரூபமாக ஒரு 75 பங்கு அவருடைய உருவம் இருக்கிற மாதிரி செஞ்சிட்டார். செஞ்சு வர்ணம் கொடுத்து பார்த்தார். ஆஹா, இதை கொண்டு போய் நம்ம பெருமான்கிட்ட கொடுத்தா நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு போகிறார். இங்கேருந்து நடந்தே போகிறார். 25 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்தே போயிட்டு சர்ச்சங்கம் நடந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஆகாரம் எடுத்துக்கிட்டு இவர் போய் எல்லாரும் இருக்கும்போது இருந்தால் சாமின்னு கொடுத்தாரு. இன்னும் அப்படி வாங்கி பார்த்தார். பார்த்த உடனே டாப் பண்ணி கீழே போட்டார். ஏம்பா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். அதுபோல் நான் சொல்கிறது என்ன, இந்த உடம்பை பொன்னுடம்பு எனக்கும் பொறித்திடும் பொருட்டா என்னுடன் கலந்த என்னுடைய அன்பே அப்படின்னு சொல்கிறேனே. இவ்வளவும் கேட்டு இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் என் உடம்பை மண்ணால் செஞ்சு இது மண் உடம்புன்னு கொண்டாந்து கொடுக்குறியாப்பா. நான் செய்த தவமெல்லாம் என்ன ஆச்சு? என்னுடைய விரதமெல்லாம் என்ன ஆச்சு? நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? நீ என்னை மண்ணுன்னு நினைக்கிறியாப்பா? பொன் உடம்புப்பா இது. அதில் நீங்களும் பொன் உடம்பாக இருக்க வேண்டும் தான்ப்பா இவ்வளோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தலையால் தண்ணி குடிக்கிறேன்னுவாங்க அந்த காலத்தில். அதுபோல் நான் இவ்வளோ சிரமப்பட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீ மண்ணால் செஞ்சு கொண்டாந்து கொடுத்தியப்பா, நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி டொப்படி கீழே போட்டார். கீழே போட்ட உடனே உடஞ்சி போச்சு. மண்ணான உடம்பு இது பொன்னான உடம்பு மண்ணாகி போச்சு அப்படின்னு உடைச்சார். அதை கீழே போட்டாலும் உடஞ்சிடும். அது மண்பாண்டம் உடஞ்சி தான் போகும். அதனுடைய போட்டோ கூட என்கிட்ட இருக்குது. நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை இந்த இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அதுபோல் இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கண்ட காட்சியை தான் வந்து இது ஒரு ஜானில் தான் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்கிறார். ஆகையினால நீங்களும் அதை அறிய வேண்டும் என்று எனக்கு தெரிஞ்சவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த வீடியோவை பார்த்து பார்க்கின்ற சகோதர சகோதரிகள் தங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதை ஷேர் பண்ணி எல்லோரும் இதை தெரிஞ்சுக்க ஏற்பாடு செய்யுங்க என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 வரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம்